ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றினா ஒரு மீனை எப்படி வளர்க்குறது, ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ரீட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே ஒன்று தாங்க, ஒரு மீனுக்கு முக்கியமானது ரெண்டு விஷயம் தான். ஒன்று தண்ணி, இன்னொன்று ஃபுட்டு. இது ரெண்டும் மீனுக்கு செட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் எந்த விதமான பிரச்சனையும் வருது. தண்ணி செட் பண்ணுறதுங்கிறது இந்த மெடிசன் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தண்ணியோ ஒரு 10 நாளோ அது மாதிரி பிடிச்சி வச்சிட்டிங்கனாவே அந்த தண்ணி வந்து மீனுக்கு ஏற்ற தண்ணி ஆயிரும், சூப்பரான தண்ணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கப்பீஸ் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றாமல் இருந்தாலே போதும். இந்த தண்ணியெலாம் நான் மாற்றி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாதம் ஆயிருக்குங்க. பட் உள்ளுக்குள்ள ஃபிஷஸ் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேலே இருந்து பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மெட்டல் ரெட்லேஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, குட்டியிலேருந்து பேரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும். மேக்ஸிமம் நான் ஃபுட்டு போடாதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபுட்டுக்கு மறந்து அப்படி போட்டேன். ரெடி பேரண்ட் எல்லாத்தையுமே பிடிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிளான்ஸுமே நம்ம உள்ளே வளர்த்திட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி கிராஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கப்ளான்ஸ் வெரைட்டி இருக்கும். இந்த கப்ளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கப்ளான்ஸ் வந்து எதுக்கு ப்ரோ எல்லாமே கப்ளான்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. கப்ளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக செடி பாருங்கள், மரம் மாதிரியே வளர்ந்துருச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய அளவுக்கு நான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபிஷ் இருக்கும். இந்த லேம்பை ரைஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அதை ப்ரீட் பண்ணிருக்கேன். இதனுடைய ஆணி வேறாக பாருங்கள், இந்த கப்பு தான் இருக்கும். இன்னொரு கப்பு காணும், இந்த கப்பு தாங்க, வெறும் சின்னோண்டு கப்பு தான். இங்கே பாருங்கள், வெறும் இந்த கப்பில் தான் மண் போட்டு வச்சுருக்கோம். வெறும் சின்ன கப்புங்க, ரொம்ப கப்பு சின்னது. ஸோ அதுலேருந்து இவ்வளோ பெரிய இருக்கிறது ஒரு மரம் மாதிரியே வளர்ந்துருச்சுங்க. ஸோ இதுக்கு நான் பெரிய அளவுக்கு நான் மெயின்டெனன்ஸே பண்ணுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ பிளான்ட்ஸ்லாம் இதாகுது அப்படின்ட்டு. பட் என்னன்னா எனக்கும் சொல்கிறது அதாங்க, மண் லைட்டாக அடியில் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வச்சுருங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்கணுன்ட்டே இல்லை, எந்த அளவுக்கு பச்சை பசியன்னு இருக்கும். நீங்கள் மரம் வளர்த்துற மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வச்சுருந்து செடி வளர்த்துற மாதிரி ரொம்ப சூப்பராக இருங்க. நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணணுன்ட்டு இல்லை, தண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்க அமோனியா எல்லாமே அதுவே எடுத்துக்கும். நீங்கள் தண்ணி டாப்அப் பண்ணால் மட்டும் போதும். சேம் அதே தான் இங்கே பாருங்கள், இதுலேயும் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஜெர்மன் ரெட்டு நிறையாவே இருக்குங்க. வேணுங்கிற அளவுக்கு ஜெர்மன் ரெட்டு வந்து குட்டி சூப்பராக வளரும். ஸோ ஓகேங்களா, தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றாமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஸோ ஃபுட்டோட இது நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு வந்து 3 வகையான ஃபுட்டு கொடுப்பேன். ஹை ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீனுங்கிறது கப்பி ஃப்ரைஸ்க்கு கப்பிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லட்டு, அதுக்கப்புறம் சிங்கிங் பெல்லட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிங் பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போட்டோன்னே கீழே போகும். ஸோ அந்த பெல்லட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு போடாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபிஷஸ் எல்லாமே மேலேயே தெரியும். நான் ஃபுட்டு போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கீழே போயிடுச்சு, இல்லாட்டி மேலே போய் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே பாருங்கள், இந்த கொய்டம்போயரோட குட்டிங்க இப்போ தான் கொஞ்சம் கொய் கேப் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். ஸோ அதை நெவுத்தி விட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் பிளான்ஸுக்கு ஒரு பிளான்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயுமே பாருங்கள். ஸோ இதெல்லாமே இதில் பீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறுத்தி விட்டோன்னா அவ்வளோ பீட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறதே விட்டுட்டேன். எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைஸ் ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான். ரைஸ் ஃபிஷ்ஷும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீட் எடுக்கிறதே விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குட்டி நான் ப்ரீட் எடுத்துட்டேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வளர்த்தி கொடுத்துட்டே இருந்தால் போதுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரீட் எடுத்துட்டேன். அவ்வளோ ப்ரீட் ஆச்சுங்க, சூப்பராக ப்ரீட் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியே இருக்குது, எந்த மீன் இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்குங்க. ஸோ இந்த நார்மல் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக் ரைஸ் ஃபிஷ் இருக்குது. ஸோ தண்ணி தாங்க மெயின். இந்த தண்ணிலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய தண்ணி. இந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் தண்ணியாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, தண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறது உண்டு, தண்ணி மாற்றாட்டி மீன் எப்படி ப்ரோ உயிரோடு இருக்குமா? ஸோ அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குற கொஸ்டினாக தான். தண்ணி வந்து எல்லாருமே ட்ரை ஆகுங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியை மாற்றாமே வச்சுருந்தாலுமே தண்ணி வந்து ட்ரை ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, 3 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி டாப்அப் பண்ணுச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரத்தில் வந்து இவ்வளோ தூரம் ட்ரை ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தான் ட்ரை, அதாவது இவ்வளோ தூரத்தில் வச்சுருந்தேன். இந்த வாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் அடிக்கடி நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது இதுதான், தண்ணி வந்து நிறைய ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் தண்ணியை ட்ரை ஆகாத டாப்அப் பண்ணாவே போதும், மீனுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள், மேக்ஸிமம் டெத் ரேஷஸ் கம்மி. அதே மாதிரி மீனுக்கு முக்கியமானது 2 தான், தண்ணி, ஃபுட்டு நல்லா ப்ராப்பராக கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிறையா பேர் என்ன தப்பு பண்ணோம்னா, இப்போ வந்து நான் வந்து இப்போ ரைஸ் இதுவும் இதுலேயே விடலாம், தூக்கி இதிலே விடலாம், கேப் நிறையாவே இருக்குது, ஃப்ரீயாக விடலாம். பட் நான் ஏன் வந்து இதையும் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே ஆரஞ்சு ரைஸ் ஃபிஷ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுலேயே ஆரஞ்சு ரைஸ் ஃபிஷ்லாம் இருக்கும். நான் ஏன் இதையும் ஒட்டுக்கா விடாமல் இருக்கேன்னா, ஸோ இது வேறு பேட்ச், இது வேறு பேட்ச். ஸோ விடும்போது என்னென்னா டிசீஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும். ஏன்னா இதில் வந்து சம்டைம்ஸ் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் இந்த பேட்சில்,
இந்த பேட்சில் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டையும் மிங்கிள் ஆகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஸோ ரொம்ப ரெண்டுக்குமே டிசீஸ் வந்து செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பேட்ச் வைஸாக பிரிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸ் இருக்கா, ஸோ வேற ஒருத்தன் என் ஃப்ரெண்டே மெட்டல் ரெட்லேஸ் கொடுக்குறான், நான் அதை கொண்டு வந்து இதில் விடக்கூடாது. ஆனால் இது சூப்பராக செட் ஆகி நல்லா குட்டி போட்டுட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து விட்டுட்டோம்னா திடீர்னு அதில் தான் இன்ஃபெக்ஷன் வச்சு இதில் வந்து அட்டாக் ஆயிரும். ஸோ அதுதான் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பிளான்ஸ் போட்டுவீங்க. ஏன்னா நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கப் பிளான்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா கப் பிளான்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது வந்து எங்கள் அம்மா வளர்த்துற செட்டப்புங்க, டச் செட்டப்பு. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் குட்டி அவ்வளோ குட்டி எடுத்துருப்போம், நல்லா ப்ரீட் ஆகிட்டே இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சூப்பராக இது. ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பிடிச்சி ஒரு இடத்துல சும்மா வச்சுருவோம். ஸோ அதுவே நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், லைட்டாக வெயில் போகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணியே இருக்கும். இந்த தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ மீன் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டுச்சோம். இந்த கப்ளான்ஸில் 60 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வேணுனாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், இதுவுமே எங்கள் அம்மா வளர்த்துற செட்டப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய அளவுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டதே இல்லை. எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக, ஏன்னா என்னையோட இப்போ அவங்க நல்லா இதாகிட்டாங்க. ஃபுட்டு மட்டும் ப்ராப்பராக கொடுங்க, நல்லா ப்ரோட்டீனானது கொடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்குமே ஹை ப்ரோட்டீன் கொடுத்துருப்போம், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆக்சுவலாக மீன் கொசன்னு டம்பவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க, அந்த பனானா லீஃப் அந்த பிளான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் சேம் அதே தான். இதில் பாருங்கள் குட்டி பார்த்தீங்களா. ஸோ இதில் குட்டியெல்லாம் அவ்வளோ இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், கை நீட்டாகவே குட்டி தான். இந்த குட்டியை பொறுத்தவரை தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது பாருங்கள், தெரியுதா. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு நான் இப்பயும் சொல்கிறது தான், மெடிசன் ஆனவனா மெடிசன் சொல்லிட்டு மெடிசனே கேட்காதீங்க. முடிஞ்சாலும் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறது அதே தாங்க, எவ்ரிடே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா நீங்கள் அதை எதனால உங்களுக்கு ஏதாவது இதாகுது அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு முக்கியமானது தண்ணி, ஃபுட்டு, இது ரெண்டும் செட் ஆச்சுன்னா ரொம்ப 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 மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி வந்து முடிஞ்சளவுக்கு போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஆற்றுலேருந்து வர தண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆற்றுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மோண்டுட்டு வரீங்கன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்ட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், மீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாமே என்னோட இதில் ஏன் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வளர்த்திட்ருக்காங்க. எங்கள் அம்மா உங்களை மாதிரி தான் பிகினர்ஸாக இருந்தாங்க. தெரியும் அவங்க ஆனவனும் தண்ணி மாற்றிடுவாங்க. செத்து என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது தண்ணி மாற்றுறேன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றிடுவாங்க. அவங்க அப்படியே டென்ஷன் ஆகும், நல்லா இருக்கும், குட்டி போட்டுகிட்டே இருக்கும், திடீர்னு செத்து போயிடும். ஸோ அது காரணம் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் வந்து சொல்லிட்டே அந்த அம்மா தயவு தண்ணி மாற்றாதீங்க, மீன் நல்லா க்ரோத் ஆகும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நானே வந்து அம்மா இதுக்கு தண்ணி கொஞ்சம் மாற்றலாம் இல்லைங்க அப்படின்னு, நீ கம்முன்னுடுறா அப்படின்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் இதை பார்த்துட்டு வந்தது, இதுலேயே ஒரு பேர் கேட்பான், கடையில் இதையோட பெருசாக இருக்கும், இதுலேயே இருந்து ஒரு பேர் கேட்பான். அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் வெறும் 5 குண்டாந்தாங்க. இந்த 5 டப்பில் இருந்து எப்படி பார்த்தாலும் ரொம்ப நிறையா. இப்போ லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு 20 பேர் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகுதுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவங்களுக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபெயிலியர் நிறையா இருந்துச்சு, சரி எதுக்கு இறக்குன்னே தெரியாது ரொம்ப. பட் இப்போ அவங்களுக்கு என்னையோட இப்போ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். என்னன்னா சின்ன கப் பிளான்ஸ்லாம் வைப்பாங்க, என்னை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து இங்கே பாருங்கள், ஸோ இதில் கப் பிளான்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களா பாருங்கள், இந்த கப் பிளான்ஸ் வந்து வாடிடுச்சு, நான் தூக்கி போட சொன்னேன், அவங்க தூக்கி போட மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட் பரவாயில்ல, நல்லா தான் வளருது, ஒரு மலைக்கே சூப்பராக வளருது. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கப் பிளான்ஸ் பாருங்கள், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா துளியோடு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா பண்ணுறாங்க. அதுதான் நான் இப்பயுமே சொல்கிறது. என்கரேஜ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கீங்களும் நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறது. அதுதான் நீங்கள் வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாட்டிக் கப்பி காம்போ வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதாவது 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெரைட்டியாக வாங்காமல் அந்த 5 வெரைட்டி வாங்கும்போது என்னென்னா குட்டி எது குட்டி போடணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் மெட்டல் ரெட்லேஸ் தான். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக குட்டி போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ நான் எவ்ரி இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அதான். எவ்ரி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஒரே வெரைட்டியாக ஒரு 10 பேர் வாங்குறது, 5 பேர் வாங்க. பிகினர்ஸாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து எது இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது, இதெல்லாம் செட் ஆகும் அப்படி சொல்கிறேன். எக்ஸாட்டிக் கப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கப்பிலாம் இருக்குது. அந்த ப்ளூ கோயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி.
ஓகேங்களா. அந்த மாதிரி தான் அந்த இது ரெட் சில்வர்டோ, ஸோ அதுக்கப்புறம் ஜெட் பிளாக்கு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஏதுவானது சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட இது என்னன்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வகையான பிளான்ஸ் நட்ட வச்சுருங்க. ஏன்னா அதனுடைய க்ரோத்து, அதனுடைய அந்த ஒரு நிழல் கொடுக்குறது, அது மாதிரி வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன். அதாவது வேணா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குங்க. நேற்றுக்கே சேல் வீடியோ போட்டிருப்போம், அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறதாங்க, 2 விஷயம் தான் ஒரு மீனுக்கு முக்கியமானது, தண்ணி, ஃபுட்டு. இது 2 செட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் டெத் ரேஷஸும் வராது. அதே மாதிரி அது வருதுன்னா ஏன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்த உடனே கொஞ்சம் அப்பப்போ இதாகுங்க. ஏன்னா வந்து நம்ம புது இடம், எப்படி மீன் வளர்த்துறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை எதுவுமே வராது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கண்டிஷன் பண்ணிவிட்டு விடுங்க. ஓகேங்களா. தண்ணியை கண்டிஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் இப்பயும் சொல்கிறது தான். நான் அது எப்படி கண்டிஷன் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். தண்ணி ஏதோ ஒரு தண்ணியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வெயில் படுற இடத்துல, அதாவது இது வந்து சும்மா டைரக்ட் சன்லைட் படுது. ஸோ இந்த மாதிரி படுற இடத்துல வச்சிட்டிங்கன்னா சுற்றி, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதாவது நார்மலாக ப்ளைனாக டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு அந்த தண்ணியை அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் மீன் விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் மீன் வந்து இறக்கவே இருக்காது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். தண்ணியை செட் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் விடுங்க. மேக்ஸிமம் எந்த இதுவுமே ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக டெத் ரேஷஸும் வராது. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ பண்ணிக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.